ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு குட்டி சர்ப்ரைஸான ஒரு சின்ன விருந்து விலாக் தான். ஸோ சித்தி பையனுக்கு மேரேஜ் ஆகி 2 or 3 months ஆச்சு. அவன் மேரேஜ் ஆன கையோட ஊரில் தான் ஒர்க்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ தான் வந்திருந்தான். சரி, சித்தி ஒரு ஃபங்க்ஷன், சித்தி பொண்ணு வந்து மாசமாக இருக்கா. ஸோ அவளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணுங்கிறதுக்காக இன்வைட் பண்ணுறதுக்காக வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தம்பி ஊர்லேருந்து வந்திருந்தான். சரி, அவனுக்கு ஒரு குட்டியாக விருந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு சிக்கன் கிரேவி, சாதம், அப்புறம் ஆனியன் ரைத்தா, சிக்கன் 65, அப்புறம் வந்து சப்பாத்தி, அப்புறம் சிக்கன் கிரேவி, அந்த மாதிரி முட்டை ஆம்லேட். என்னால் முடிஞ்சதை குட்டியாக சிம்பிளாக தான் வச்சேன். அவனை வந்து சண்டே தான் கூப்பிட்டு நல்லா வைக்கலான்னு பார்த்தோம். சரி, திடீர்னு அவன் ஊருக்கு போயிடுவான். அதனால் சரி இன்றைக்கே வந்திருந்தான். அதனால் டக்குன்னு ஒரு இது மாதிரி வச்சிடலாம், விருந்து மாதிரி வச்சிடலான்னு வச்சேன். ஸோ எல்லாம் நல்லபடியாக திருப்தியாக சாப்பிட்டாங்க. சூப்பரானு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்தது வந்து ஜிகிரு தண்டாவில் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். அதுவும் சாப்பிட்டு பார்த்துட்டு சித்தி பொண்ணு இவளுக்கு தான் சீமந்தம். வெனஸ்டே வந்து ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் விளாக்கில் அந்தனோட இதை நான் போடுறேன் உங்களுக்கு. இது வந்து எங்கள் வீட்டு வாள் குரு. அவனும் பயங்கர வாள் தான். இது வந்து காயத்ரி. இவன் வந்து என்னோடய சித்தி பொண்ணு, இன்னொரு அம்மாவோட கடைசி தங்கச்சி பொண்ணு. அவளும் இங்கே சென்னையில் தான் இருக்கா. ஸோ அந்த மாதிரி எல்லாம் சொந்த பந்தத்தோடு சந்தோஷமாக எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு ஹாப்பியாக இருந்தோம். இதுதான் பொண்ணு மாப்பிள்ளை, நியூலி மேரீட் கப்பிள். ஸோ இவங்களுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம். ஸோ ஒரு வழியாக என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுட்டேன். இது வந்து நான் கடைசியாக சாப்பிட்டது ஜிகிரு தண்டா. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஜிகிரு தண்டாவில் எல்லா ஃப்ரூட்டும் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஃபைனலாக கிளம்புனாங்க. அதுக்கு முன்னாடி பூ வந்து எங்கள் வழக்கப்படி வந்து வர்றவங்களுக்கு பூ வச்சு விடுறது வழக்கம். ஸோ நீங்களும் அந்த மாதிரி வந்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு குட்டி குட்டி சந்தோஷம், நல்லாயிருக்கும். இதுதான் சித்தி, அம்மாவோட தங்கச்சி. ஸோ ஃபைனலாக எல்லாருமே முடித்து நல்லபடியாக சாப்பிட்டு நல்லபடியாக முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன ஃபாஸ்ட்டாக முடிஞ்ச மாதிரி இருந்தது. மனசுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சொந்த பந்தங்கள் வந்துட்டு போனாலே அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுதானே வேணும் நமக்கு. என்ன சொல்கிறீங்க? அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வந்து போய் நம்ம போகிறது, அவங்க வர்றது, ஒரு குட்டி குட்டி ஃபங்க்ஷன் வைக்கிறதுலாம். மற்றபடி எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. எல்லாம் பாய் சொல்லியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.